ஹலோ ஹலோ மேடம் உஷாராணியா? ஆமா. பிரைஸ்லாட் மேடம். நீங்க? மேடம் நான் சுந்தர், அந்த சுந்தர் தியாகராஜன் சீனியர் சிட்டிசன் குரூப்ல இருக்கிறேன். சரி சார். சீனியர் சிட்டிசன் குரூப் தலைவர் தெரியல, அவங்க கேள்விப்பட்டீங்களா? நான் உங்க நேம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன நீங்க உங்க பதிவு கேட்டேன் நானு. சார் இது எப்படி லீக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். இது என் குரூப்ல நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. அது உடனே டெலீட் கூட பண்ணியாச்சு. எப்படி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்படி லீக் ஆகி எதுல வருது? இப்ப இதோட ஒரு 3வது கால் வருது பார்த்து. இல்ல அது ஏதோ போட்டுட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்குது. சரி. நான் கமலக்கண்ணனுக்கும் நான் அதை அனுப்பி விட்டுட்டேன். இந்த மாதிரி என்ன கமலக்கண்ணவன எனக்கு பதில் போட்டுருக்காரு. நான் வில் டாக் வித் உஷாராணின்னு போட்டிருக்காரு அவரு. உங்க நம்பர் அவர்கிட்ட இருக்குமா தெரியல. நான் உங்க கான்டாக்ட் கூட நான் அனுப்பி விடுறேன். அவர் பேசுவார், கமலக்கண்ணன் உங்ககிட்ட பேசுவாரு. ஓகே சார். நீங்க நான் சொல்றது, நானும் ஒரு கிறிஸ்டின் தான். நான் இந்துவா இருந்து கன்வெர்ட் ஆனவங்க. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல இருக்கிறவங்க தற்கொலை பண்ணா அந்த ஆத்மா எங்க போகணும் உங்களுக்கு தெரியாதா? சார் யாராவது ஆசைப்பட்டு சொல்லுவாங்களா சார் தற்கொலை பண்ண? நீங்க ஆசைப்படுவீங்களா இல்ல நான் ஆசைப்படுவேனா? இல்ல, நம்ம கிறிஸ்தவன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை போராட்டம் தான் சார். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால என்னோட மனசுல என்ன இருந்ததோ அந்த இடத்துல எனக்கு கோபம் வந்துருச்சு. சரியா சார்? உண்மையில என்னால வாழ முடியல. எனக்குலாம் நேற்று நைட்டும் பாத்தீங்கன்னா 11:30க்கு என் வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. நான் என்ன சார் பண்ணுவேன்? 2 பிள்ளைங்க வச்சிருக்கேன், வாலிப பிள்ளைங்க. கஷ்டம்தான் மேடம், நான் இல்லன்னு சொல்ல. கேட்டீங்களா? ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்களை கொண்டு திடன் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. நான் உங்கள்கிட்ட சரி மேடம், இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, கோச்சுக்காதீங்க. ஜீசஸ் எந்த பாவமும் பண்ணல, அவரு காரி துப்புனாங்க அவர் மூஞ்சில. ஆமா. அவர் தற்கொலை பண்ணாரா? சரி, பண்ணல. அது சரி. அத மாதிரி இதை கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். ஆண்டவர் நீங்க அவமானப்படுத்துறாங்க. நீங்க முழங்கால் போடுங்க மேடம். நீங்க உங்களை யாரு சபிக்கிறாங்களோ யாரு திட்டுறாங்களோ அவங்களே உங்களை வாழ்த்துவாங்க. நீங்க முழங்கால் போடுங்க. முழங்கால் போடுங்க. பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும், அதான் பண்ணிட்டு இருக்கோம். கடவுளை இறைவனை தான் தேடிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில இது யாருமே விரும்புறது இல்ல சார். அந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேங்கிறத நான் தெரியப்படுத்திருக்கேன். ஓகே, நீங்க அந்த நிலைக்கு போயிடாதீங்க, போக கூடாதுங்கிறத எங்களோட பிரேயர் நாங்க சொல்றோம். நானும் அதுக்குதான் சார் ஆசைப்படுறேன். நானும் அதான் ஆசைப்படுறேன். அந்த நிலைமைக்கு நிறுவனமும் என்ன தள்ளிடக்கூடாது. இந்த நிறுவனத்தை நான் என்னோட பேரண்டா பார்த்தேன். அதாவது ஒரு பேரண்ட் தான் தன் பிள்ளைக்கு என்ன வேணும் கொடுத்து அழகு பார்ப்பாங்க இல்லையா? அதனால நமக்கு நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, நம்மள கார் வாங்க வைக்கிறதுக்கு, ஃபாரின் கூட்டிட்டு போனது எல்லாமே என்னோட ஒரு பேரண்ட். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. இந்த நிறுவனத்தை நான் அப்படிதான் நினைச்சு அவ்வளவு விசுவாசமா இருந்துதான் உழைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் ஏன் நிமித்தமா இன்னைக்கு நம்ம மட்டும் பாதிக்கப்பட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை சார். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால எனக்கு இந்த ஒரு பெயின் தாங்க முடியாம நான் போயிட்டேன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு என்னால நிறைய பேரு கஷ்டப்படுறப்ப எனக்கு சண்டை போடுறவங்க கூட எனக்கு மனசு ஆடிது சார். எனக்கு திட்டுறவங்க, என்னை இது பண்றவங்கள. ஆனா என்னால கண்ணீர் விட்டு கதறாங்களே, என்னால அவங்கள பார்க்க முடியல. நீங்க இத சொல்றீங்க. எங்க கிட்ட எங்க குரூப்ல டெய்லி 10-20 பேர் அழுவாங்க. நாங்க அதெல்லாம் தாங்கிட்டு நாங்க இதுக்கதான் செய்யறோம். நாங்க ஏன்னா நாங்க யார்ட்டையும் வாங்கி கொடுக்கல. நாங்க பியூர் கஸ்டமர் தான். நாங்க இந்த குழு அமைச்சு நிறைய பேருடைய தற்கொலை எல்லாம் தடுத்திருக்கோம், நிறைய பேர் சாவெல்லாம் தடுத்திருக்கோம். ஆறுதலா 4 வாரத்துக்கு சொல்லுமா ஆறுதலா இருக்காங்க. நம்ம ஆண்டவருடைய பணியை நம்ம நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கோம். கேட்டீங்களா? அதனாலதான் இது நீங்க எப்பப்பட்ட பதிவுமா? இது ஒரு 2 மாசத்துக்குள்ள இருக்கும் சார். 2 மாசம் இருக்கும். 2 மாசம் ஆச்சு இன்னும் போடுறாங்கன்னா அப்ப உங்க அதாவது நிறுவனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப சர்க்குலேட் பண்றாங்க இத. எனக்கு தெரியல. எனக்கு என் டீம்ல ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி இருந்தாரு, முருகன் சாருங்கிறவரு. அப்ப அவரை சத்தம் போடுறதுக்காக பேச ஆரம்பிச்சது என்னை அறியாம இங்க கொண்டு போய் இந்த இடத்துல நிறுத்திடுச்சு பேசி. சரியா? என்னோட ஃபீல் பண்ணது அப்படியே நான் தெரியப்படுத்திருக்கேன். ஆனா இந்த மனநிலையில தான் சார் இருக்கிறோம், வேற வழி இல்ல. வேண்டாம், அந்த மனநிலையை மாத்துங்க. நிறுவனம் மீண்டு வரும், கண்டிப்பா மீண்டு வரும். கேட்டீங்களா? இந்த நிலை மாறும், கண்டிப்பா மாறும். தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணால நான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட காலையில கமல் சார் நான் பேசினேன். அவர் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண வேண்டிய இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன பார்க்க முடியாது சொன்னாரு. கமல் சார் பத்தி உங்களுக்கு தெரியல, அவர் பொய்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் ஓரளவுக்கு ஜென்யூனான ஆள். அவரு
கண்டிப்பா தெரியும் தெரியும் தெரியும். ஆமா, இப்ப எல்லாருமே சொல்றதுதான் கமல் சார் ஜெனின் ஆளுதான் சொல்றாங்க. நீங்களும் நம்புங்க. கமல் சார் உங்கள்ட்ட பேசுறேன் இருக்காரு. நம்புறேன் சார், நிறுவனத்தை நான் நம்புறேன் சார், நிறுவனத்தை நம்புறேன். இப்படி ஒரு சூழ்ச்சியில நம்ம நிறுவனம் மாட்டிக்கிட்டு இந்த நிலைமையில நிக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் சமாளிக்க முடியும். ஏன்னா இப்ப ஜென்ஸ்னா ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிச்சிடலாம் வெளியே. ஆமா, இப்ப என்ன வெளியில பூட்டிட்டு நான் வந்து வீட்டுல சொல்லி வெளியில கூட்டு போட்டுருக்கேன், வீட்டுக்குள்ள இருக்கிறேன் சார். அந்த வழியெல்லாம் சொல்ல முடியல. சார் என்ன பண்றாரு? அவங்க சொந்தமா லாரி எல்லாம் வச்சிருந்தோம் சார், எல்லாத்தையும் வித்து கம்பெனில போட்டு இப்ப 2 பேரும் வீட்டுலதான் இருக்கோம். பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? என்ன சார்? பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு? பிள்ளைங்க 2 பேரும் படிச்சு முடிச்சாங்க. வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு பெரிய பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, 2வது பொண்ணு 23 வயசு ஆகுது. அப்ப உங்களுக்கு 50 வயசு இருக்கும், 52 வயசு இருக்குமா உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு 44 வயசு ஆகுது. 40 வயசு. நீங்க நம்ம குரூப்ல சேர்ந்திருக்கீங்களா இல்லையா? நீங்க இல்ல சார், நான் இந்த குரூப்ல எல்லாம் இல்லையே. அந்த குரூப்ல நான் சேர்த்து விடுறேன். இது சேருங்க, சேர்ந்துருங்க. கொஞ்சம் ஆறுதலா உங்களால தகவல் நாங்க சொல்லுவோம். ஏன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட டிராவல் பண்றாங்க. 6 குரூப் நான் வச்சிருக்கேன். சரி, யாரையும் இந்த மாதிரி பேனிக் ஆகக்கூடாது, பீதி ஆகக்கூடாது, உடம்பு கவனிக்கணும், மன தைரியத்தோட இருக்கணும். நிறுவனம் கொடுத்துருவாங்க சொல்லி பாசிட்டிவா பேசி அப்படியே நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நேற்று கூட என் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, நேற்று காலையில நடந்த உண்மை சார் இது. கஸ்டமர்னா இப்ப சனிக்கிழமை நைட்டு நிக்காங்க வெளியில. என் பிள்ளை என்ன சொல்லுது, ஏமா பேசாம பிரியாணி, இது உண்மையே உங்கள்ட்ட சொல்றேன், இது பிரியாணி செய்யுமா ஞாயிற்றுக்கிழமை, பிரியாணியில எல்லாரும் விஷம் வாங்கிட்டு வந்து கலர் எல்லாருமே சாப்பிட்டு படுத்துருவோமா அப்படின்னு என் பிள்ளை சொல்லுது. நீங்க 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 பொண்ணு இருக்காங்களா? பக்கத்துல இருக்காங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் அவரு எனக்கு ஃபீஸ் கட்டணும் 1 lakh கூட நிக்கிறாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். இல்ல பொண்ணு இல்ல பிரியாணில விஷத்தை கலக்குன்னு சொன்ன பொண்ணு இப்ப வீட்டுல இருக்காளா? வீட்டுல இருக்கிறா. வீட்டுல கொடுங்க, அவர்கிட்ட போன கொடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு கொடுக்குறேன். நான் இப்ப வெளியில வந்திருக்கேன். அப்படியா? கஸ்டமர் பார்த்து பேசுறதுக்காக வெளியில வந்திருக்கேன். நானும் கிறிஸ்டின் தாமா. நான் சபரிமலைக்கு போன ஆளு. நான் இப்ப கிறிஸ்தவனா மாறி ஆண்டவர் கெட்டியா பிடிச்சிருக்கேன். நீதி நேர்மையோடு நான் இருந்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இப்ப என் பிள்ளைக்காக என்னோட சொல்லி சொந்த லாரி எல்லாத்தையும் விட்டு நானும் ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்ட பாத்துக்கோங்க. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள வந்து நெருக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த நகையும் இல்ல சார், ஜீரோல இருக்கேன். என் கழுத்துல கிடக்குற கொஞ்சம் விட்டு கஷ்டம் அடைச்சிட்டேன். ஏன்னா இருக்கிறப்ப என்னால அவங்க பதில் சொல்ல முடியல கஷ்டத்தை. சுரேஷ் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு, கம்பெனில தானப்பா வாங்கணும், கம்பெனிக்கு வந்தா தானே வாங்க முடியும் அப்படிங்கிறாரு. அவரும் கொஞ்சம் கம்பெனில கொஞ்சம் முறைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஷா போக மாட்டேங்கிறாரு அவரு கொஞ்சம். எங்களுக்கும் அவங்களுக்குமே நிறைய ஆர்குமெண்ட் வருது. இப்ப நான் கஸ்டமர் என்ன நினைக்கல அவங்கள போய் அவங்ககிட்ட கேட்கிறப்ப அவங்க சாரால போன் எடுக்க முடியல. அவங்க மத்த இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இது பண்ண முடியல. எங்களுக்கு அது வேற வருத்தமா இருக்கு. கமலாதேவி உங்களுக்கு தெரியுமா? கமலாதேவி வந்து செந்தில் சார் டீம்ல உள்ளவங்க. அவர் வந்து அவர் கூட ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்துட்டு இருக்காரு சென்னையில. உங்க செந்தில் ஆர்வம் கூட இடையில நிறுவனத்துக்கு எதிரா மாறினாரு. சரி, உண்மை கண்டறியும் பிரிவுலாம் சொல்லிட்டு பாடிட்டு தலைவர் எல்லாம் திட்டி இருந்தாரு, எல்லாம் ஓடி போறவங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப சென்னை உரகடத்துல ஒரு ப்ராஜெக்ட் அவரும் இன்னொருத்தர் உண்டா, நல்ல பேராச்சே, முருகன்ல இல்ல கிறிஸ்டின் நேம் நல்ல பேபி இவரு சாரு கூட தான், சுரேஷா டீம் தான் அவரு. இல்ல இப்ப அவரு சுரேஷ் சார் கூட இல்ல. சுரேஷ் சார் எதிர்த்து நிக்கிறாரு. நல்ல பேர் வர மாட்டேங்க எனக்கு. அவரும் அந்த செந்தில் ஆர்வம் தான் அங்க சென்னையில வந்து உரகடத்துல அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தலைவர் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்காங்க. கமல் சார் எல்லாம் பாவம். அவரு கார்லயே ஆபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அவரு போறாரு, அப்படியே போறாரு. காரை கொண்டு எங்கேயாவது மரத்துல நிறுத்தி அப்படியே கார்லயே உட்காந்து எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பாக்குறாரு, செய்யறாரு. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ. சரி, கமல் சாருக்கு நீங்க பேசுனீங்களா? என்னோட ஆடியோ அனுப்பிட்டு ஆடியோ அனுப்பியிருக்கேன். அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, நான் பேசுறேன், உங்க உஷாரா நான் பேசுறேன் இருக்காரு. சரி சரி, உங்க நம்பர் அனுப்பி விடுறேன், பேசுவாரு. நீங்க தற்கொலை முடிக்கலாம். உங்க பொண்ணுகிட்ட எனக்கு கொடுங்க, நான் பேசுறேன். வீட்டுல போய் கொடுங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படியா இருக்கிறது? தற்கொலை பண்ற நரகத்துக்கு போகணும் இருக்கு.
அது தெரியுது சார், எங்க எல்லாருக்குமே தெரியுது சார். வீட்டு முன்னாடி வந்து கத்துறப்ப அவமானம் தாங்க முடியும். நீங்க மொத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க என்ன கஸ்டமர் என்ன அடிச்சாலும் திட்டினாலும் நான் உங்களுக்கு கொடுக்குற பதில் உங்க பணம் மட்டும் தான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன். நான் குடுக்குற பதில் உங்க பணம் மட்டும் தான். நீ பணம் குடுக்குற என்னைக்கு குடுப்ப அதை சொல்லும் போது அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன பண்றது அப்படிங்கிற ஒன்னால 4 லட்சம் ரூபாய் என்னைய மறந்துறாங்க. ஐயோ எனக்கு வந்து சரி சார், நானும் நம்பிக்கையோட கடவுள் எனக்கு என்ன குறிச்ச ஒரு நோக்கம் வச்சிருப்பாருல்ல, அதுபடிதான் கர்த்தர் யாரையும் கைவிட மாட்டாரு. என்ன அது கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைங்களை ஒரு நாள் ஒன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்றாரு. இப்ப எனக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா? எனக்கு எதிராக வந்து எத்தனை பேர் எழுப்பி நிக்கிறான் தெரியுமா? எனக்கு உயிருக்கே கூட த்ரெட் இருக்கு. எனக்கு உயிருக்கே கூட த்ரெட் இருக்கு. போன் பண்ணி இல்ல இப்ப ஒரு சொல்றாங்க லேடிஸ் வேற மாதிரி பேசுறாங்க சார். நீங்க எப்படி கேக்குறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நீங்க சார கொஞ்சம் பேச சொல்லுங்க. நீங்க அதிகமா பேசுறாங்க, சார பேச சொல்லுங்க. இப்ப அவங்க நாங்க சொல்ல அறிவச்சு இப்ப அவங்க டிரைவிங் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சார் எங்க குடும்பத்தை ரன் பண்ற நிலைமையில இருக்கோம். அவங்க அதனால வண்டிக்கு போயிட்டு நைட்டு வீட்டுல இருக்கிறது இல்ல, லாரி டிரைவரா போயிட்டு இருக்கோம். நான் பிள்ளைங்க மட்டும் தான் இருக்கிறோம். இப்ப கம்பெனி என்ன பொசிஷன்ல சார் இருக்கு? எவ்வளவு நாளையில குடுக்கலாங்க கம்பெனிமா? இப்ப வந்து இவனுக்கு எல்லாம் கேஸ் போட்டதுனால அந்த கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு எல்லாம் EOW மூலமா கோர்ட் டிரான்சிட் கோர்ட் மூலமா DRO செட்டில் பண்ணுவாங்க அவங்க. சரி, அதையே வந்து அவங்க எதுக்கு நமக்கு தொந்தரவு சொல்லி கம்பெனி கூட செட்டில் பண்ணிருங்க, நீங்களே பண்ணிருங்கன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பத்தி விட்டுருங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு நிறுவனம் வந்து தனியா ப்ராஜெக்ட் எடுத்து செட்டில் பண்ண போறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா தலைவர்களும் கேட்கிற கேள்விதான் சார். லட்சக்கணக்கான கஸ்டமர் இருக்கும்போது இவங்க எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க இந்த புது ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா 100% கஸ்டமர் இருந்தாங்கன்னா 60% வந்து லீடர்ஸ் தான் இருக்காங்க. சரி, 100% இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா 60% தலைவர்கள் தான் இருக்காங்க. SH TH இவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. சரி, மீதி 40% இருக்கிறதுல 10% என்ன பண்றாங்க? நாங்க கம்பெனியோட டிராவல் பண்றோம், நாங்க நிறைய வந்து கம்பெனில இருந்து சம்பாதிச்சிருக்கோம், மெச்சூரிட்டி பணம் நிறைய வாங்கியிருக்கோம், நாங்க கம்பெனியோட டிராவல் பண்றோம், எங்களுக்கு இப்போதைக்கு ஒன்னும் தேவையில்லைன்றாங்க. மீதி இருக்க 30%ல ஒரு 15% 20% ஆளுங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு நிலம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. மீதி ஒரு 10% 15% தான் பணம் கேக்குறாங்க. சரி, இந்த 10% ஆளுங்களுக்கு புது ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துட மாட்டாங்களா? கொடுக்க முடியாதா? சரி, சரி. கமல் சார் வாக்கு கொடுத்திருக்காரு. நாங்க ஜூம் மீட்டிங் போட்டாரு எங்க போன சண்டே அன்னைக்கு. முந்தின நாள் இருக்குல்ல சண்டே, அந்த சண்டே இல்லாம அதுக்கு முந்தின சண்டே, நேத்து சண்டே இல்ல முந்தின சண்டே. அதெல்லாம் கிளியரா சொல்லிருக்க கமல் சார். கண்டிப்பா மார்ச் மாசம் 25வது வருஷம், மார்ச் 31ஆம் தேதி 25வது வருஷத்துக்குள்ளார, அடுத்த வருஷத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிருக்காரு. அடுத்த மாசத்துக்குள்ளயா? அடுத்த மாசத்துக்குள்ள இல்ல, அடுத்த வருஷம் வருது. வருஷம் மார்ச் மாசத்துக்குள்ளயா? ஆமா. ஏன்னா புது ப்ராஜெக்ட் எடுத்து புதுசா கல் போட்டு லேஅவுட் வாங்கி DTCP அப்புறம் எல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணி வித்து கொடுக்கணும், டைம் ஆகும்ல. ஓகே சார். இப்ப அந்த சைட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் வேணும்ல சார், அது எப்படி சார் வருது அந்த பணம்? அதுக்கு தான் சிக்மான்னு ஒண்ணு வைக்கிறாங்கம்மா. சிக்மான்னு ஏகச்சி சம்பாதிச்சாங்களே, ஏகச்சி CH RH சம்பாதிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு அவங்களே ஆளுக்கு 50,000 போட்டு நாங்களே அதுல இணையலான்னு இருக்கோம். சீனியர் சிட்டிசன் கூட அவங்க சின்ன சின்ன குழுவா ஆளுக்கு 50,000 போட்டு அந்த சின்ன சின்ன குழுவா இருக்கு. அதுக்கு பேரு ஒரு குழுக்கு பேர் சிக்மான்னு பேரு, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் குரூப் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அது ஒரு அசோசியேஷன். அது இந்த மாதிரி நிறைய இப்ப இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் சேர்ந்து ஒரு சொசைட்டி. நிறைய ஒரு 10 நிறைய சொசைட்டி சேர்ந்தது மேல ஃபெடரேஷன். ஓகே சார். நீங்க எந்த ஊர்ல சார் இருக்கீங்க? நான் திருச்சியில் இருக்கேம்மா. திருச்சியா சார்? நான் வருவேன். நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போலான்னு இருக்கோம். சரி சார். உங்க ஃபுல் நேம் என்ன சொன்னீங்க? சுந்தர் தியாகராஜன். அப்பா பேர் தியாகராஜன். சுந்தர் தியாகராஜன் சார். சரி, நீங்க என்னோட நம்பர் அனுப்புங்க கமல் சாருக்கு. அனுப்புறேன். உங்களை குரூப்ல சேர்த்து விடுறேன். சரி
நீங்க குரூப்ல இருங்க, உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அந்த குரூப்ல உங்க ஆளெல்லாம் சேர்த்து விடுங்க. உங்க வந்து சண்டை போட வராங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் சமாதானம் பேசி, சார் சுந்தர் சார் நல்லா பதிலாம் போட்டுட்டு இருக்காரு, சொல்லி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு, நீங்க கம்பெனி நிலவரம் என்ன நிலவரங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லி சேர்த்து விட்ட சொன்னீங்கன்னா நான் சேர்த்து விட்டுருவேன். வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருந்தாலும் சேர்த்து விட்டுருவேன். சேர்த்து விட்டேன்னா நீங்க வந்து நீங்க கஸ்டமரா சார்? பியூர் கஸ்டமரா? பியூர் கஸ்டமர் நானு. அப்படியா? எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க கம்பெனில? 1.25 கோடிக்கு மேல போட்டிருக்கேன். 1.28 நான் போட்டிருக்கேன். நான் என் மூலமா கிட்டத்தட்ட 24 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கேன் சார். வந்துருமா எல்லாம் கொடுத்துருவா. நீங்க விடோ எல்லாம் சொன்னீங்களா, விடோக்கெல்லாம் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். எங்க குரூப்ல விடோக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். 60 வயசுக்கு மேல உள்ள விடோஸுக்கு கேட்டீங்களா? அது மாதிரி 60 வயசுக்கு மேல உள்ளவங்க யாராவது விடோஸ் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் சீனியர் சிட்டிசன் குரூப்ல சேர்த்து விடுங்க. நான் மொத்தம் 6 குரூப் வச்சிருக்கேன். 5000 பேர் கிட்ட இருக்காங்க என் குரூப்ல. 6 குரூப். அதுல 3 குரூப் வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்க சீனியர் சிட்டிசன். மீதி 3 குரூப் வந்து அதுதான் ரொம்ப புவரா இருக்கவங்களுக்கு நாங்க வந்து எங்க சந்தா பணம் நாங்க வாங்குறோம் இல்லையா, சந்தா பணம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வெல்ஃபேர் ஃபண்ட் 100 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அவ்வளவுதான் கொடுக்கற மாதிரி நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் எங்க நிர்வாகக்குள்ள. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு இப்ப தூத்துக்குடி வந்தா ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வைங்க, நான் அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். ஏன்னா மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு ஒரு 25 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு வருவோம். இல்ல சார், விதவுட்ஸ் நான் வாங்கி உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்னா வருமானம் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது. பாத்தீங்களா, பெரிய அமௌண்ட் கொடுக்க நம்மளால கொடுக்க முடியாது. நம்மளால ஒரு முடிஞ்ச அளவு ஒரு 2000 ரூபாய், அது 60 வயசுக்கு மேல இருக்கணும். ஏன்னா சங்கத்து ரூல் அதான், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சங்கத்து உறுப்பினரா இருக்கணுங்கிற ரூல். உறுப்பினரா இல்லாட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க நம்ம அந்த நல்ல காரியத்திற்கு செய்ய போறோம். மே மாசம் அப்படியே வருவோம். நாங்க கம்பெனி அந்த விடோஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுவும் கொடுக்குறாங்களா? அதாவது அது கொடுப்பாங்க. அது நாமளே கேட்டிருக்கோம். சிங்கிள் பேரண்ட்டுக்கு நீ கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி நாமளே பேசியிருக்கோம். அவங்க சரின்னு இருக்காங்க. சரி சார். அது இப்ப நம்ம பேச முடியாம செப்டம்பருக்கு கிட்ட ஆகும் அவங்க செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரி. ஒருவேளை டிரான்ஸ்பிட் கோர்ட்ல வந்து செட்டில்மெண்ட் நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது இப்ப 2 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி. ஆமா சார், முடிஞ்ச கமல் சாரை நேர்ல மீட் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன பேச சொல்லுங்க. மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லம்மா, மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டிஷன் பேர்ல இருக்காங்க. ஒருத்தர் போனா அப்புறம் தொடர்ந்து எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து நாடோடி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் பாவம் தான். ஏன்னா அவங்க மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஒழுங்கா முடிச்சாதான் அவங்க நிம்மதியா வாழ முடியும். என்ன இல்லன்னா அவங்க நிரந்தரமா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும் பாருங்க, நினைச்சு பாருங்க. கொள்ளடிச்சாங்கன்னா அவங்க அடிச்சாங்களா இல்லையா, கீழே உள்ள அடிச்சான். நடுவில் இருக்க தலைவர் எல்லாம் டைரக்டர் அந்த லெவல்ல உள்ளவெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆலோசனை நல்லா அடிச்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்கான். அந்த டைரக்டர்ஸோட அசெட்ட ஃபுல்லா வாங்கணும். நீ எதுக்கு நீங்க அவங்க செஞ்சுக்குவாங்கம்மா. அது நம்ம வேலையில இல்லாமா, நம்ம வேலை இல்ல. அது நம்ம வேலை. மக்கள் பணம் தானே சார், மக்கள் பணத்துல தானே நீ இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கேன். உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல அது. மக்கள் பணம் தான்மா. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் மேல பாத்துட்டு இருக்காரு. அநியாயமா இருங்கம்மா, அநியாயமா ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா யாருக்காக சம்பாதிக்கிறான்? பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறான். அந்த பிள்ளைங்களே ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டாருன்னா இவன் யார்கிட்ட கொண்டு கொடுப்பான் அந்த காசெல்லாம்? அதையெல்லாம் யாரு சார் நினைக்கிறான்? மனசாட்சி இல்லாம இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. எங்க பகுதியில சர்வீஸ் ரோடு போடுறதுக்கு ஒரு வியாபாரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. வியாபாரி சர்வீஸ் ரோடு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஆயிரக்கணக்கான பேர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. தஞ்சாவூர் ரோடு பெல் ரோடு தெரியும், திருவெரும்பூர் தஞ்சாவூர் ரோட்ல அவ்வளவு ஆக்சிடென்ட். இவர் போட விடாம தடுத்துட்டு இருந்தாரு. திமுக கட்சிக்காரர் தடுத்துட்டு இருந்தாரு. இவர் வந்து பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. இவரு எத்தனையோ ஆத்மாக்கள் அந்த இடத்துல துடிச்சு செத்து இருக்குது. அதனுடைய குடும்பத்தாரெல்லாம் எவ்வளவு அழுதுருப்பாங்க. அந்த கண்ணீர் எல்லாம் சும்மா விடுமா? இவர் பையன்
சென்னை ரோட்ல போய் ஆக்சிடென்ட், பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இன்னும் 10 வருஷத்துக்கு மேல கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். இவரு வியாபார இது சொல்ற கேளுங்கம்மா, இவரு வியாபார சங்க தலைவர். அதே மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறாவா பொதுமக்கள் பணத்தையோ சாப்பிட்ட எவனா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு பதில் சொல்ல தேவையில்ல, கடவுளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆனா இப்ப வந்து கடவுளுக்கு நல்லது ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த சைனிக் பேசாமி அவர்லாம் எத்தனை ஏழை பிள்ளைங்களை படிக்க வச்சாரு, எவ்வளவு கொண்டு வந்தாரு. அவருக்கு இருந்த ஒரே பிள்ளையுமே கடவுள் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பிள்ளைகள் நல்லவங்க எல்லாம் வந்து தங்க மாதிரிமா, நல்லவங்க எல்லாம் தங்க மாதிரி. நெருப்புல புடமிட்டாங்க தங்கம் மிளிரும், ஆபரணம் செய்ய முடியும், ஆபரணம் செய்ய முடியும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நல்லவங்களை வந்து சோதனைக்கு உட்படுத்துறாருன்னா அவங்கள புடமிடுறாருன்னு அர்த்தம், அவங்கள புடமிடுறாருன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க பாசிட்டிவ் எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க பாசிட்டிவான. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவா நீங்க கத்து கொடுக்கறதுனால அந்த பொண்ணு வந்து பிரியாணில எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார் அந்த இடத்துக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜவுளி பிசினஸ் பண்ணுவேன். இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜவுளி பிசினஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன். சரியா சார்? டியூஷன் படிச்சிருக்கேன். கிடைக்கிற நேரத்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டே ஏதாவது என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லி இதனால இந்த நிறுவனத்துக்குள்ள இத்தனை பேரை நான் சேர்த்து விட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு வருஷம் வந்து அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்களே, நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற காரணம். ஆனா இது ஏன் நிமித்தமா உங்களோட பிள்ளைங்க படிப்பு இன்னைக்கு ஒரு பிள்ளை சிட்டி போகணும், ஒரு செலவு ஃபீஸ் கட்டினாதான் போக முடியும். கதறாங்க சொல்ல. இல்ல உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, நீங்க உங்க பிள்ளைங்களை விட நம்மளோட பணம் போட்டவங்க பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களா, நம்ம பணம் போட்ட விடோஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த அந்த தவிப்பை உங்ககிட்ட நான் பாக்குறேன். அந்த பரிதவிப்பு தான் நம்ம செத்துலான்னு நீங்க ஒரு முடிவுக்கு போறீங்க. பட் ஆனா எல்லா நிலைமையும் மாறும். கொஞ்சம் நேர்மறையா சிந்தனை பண்ணுங்க, எதிர்மறையா சிந்தனை பண்ணாதீங்க. சரி சார், நன்றி சார். நேர்மறையா சிந்தனை பண்ணுங்க, எதிர்மறையா போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும், முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். விசுவாசம் வேணும். நீங்க வந்து கமலக்கண்ணனையோ அல்லது பாலாவையோ அல்லது சுந்தர் தியாகராஜனோ நீங்க நம்ப வேண்டாம். நீங்க இயேசு நம்புங்க. இயேசு நம்ம கண்டிப்பா நல்லது செய்வாரு. அது விசுவாசம் வைக்கிறவங்கள அவர் கிருபை வந்து தாங்கும், தப்பு வைக்கும். கவலைப்படாதீங்க. தவறான முடிவு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் பேசுறேன். உங்கள்கிட்ட உங்க பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசுறேன். அனுப்பிவிடுறோமா? ஆண்டவர் கொடுத்த உயிரை ஆண்டவர் தான் எடுக்கணுமே தவிர நாம எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. பாத்துங்க. ரைட். ஓகே, நன்றி நன்றி. அன்பான நியோமேக்ஸ் சீனியர் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் வாட்ஸ்அப் குழுக்களில் உள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்று ஒரு சகோதரி ஒரு சோகமான பதிவை இட்டிருந்தார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து லீடராக இருப்பாங்க போல தெரியுது. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதனால எனக்கு வந்து குடும்பத்தோடு வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பதிவை பார்த்தோன்னே நான் பதறி போய் ஒரு ஹெல்ப் இல்லாமல், ஒரு ஆறுதல் சொல்லாமல் ஏன் இப்படி தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஏற்கனவே இந்த தளத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கே கால் மூலம் பேசியிருக்காங்க, லெட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அநேக உயிர்களை காப்பாற்றின ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்வோம். அந்த பாணியில் வந்து நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அவங்க நம்பரை கேட்டு வாங்கி அவங்களுக்கு நான் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினேன். இது அவங்க அதுக்கு பதில் எனக்கு சொன்னாங்க, நான் வந்து யாராவது உயிரை மாச்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா சார், நீங்கள் உயிரை விடணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா? எங்களுக்கு ஆசைலாம் கிடையாது சார்.
கஸ்டமர் தொந்தரவு எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் தான் புரிஞ்சுது அது. நான் ஆறுதல் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை வந்து யாரோ வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அதை வந்து வெளியே விட்டாங்க. அதில் வந்து சுரேஷ் சார் படமும் இருந்தது, அந்த அம்மாவோட படம் இருந்தது. ஸோ அவங்க சம்மதத்தோடு தான் வெளியிட்டிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. தெரியாமல் நான் சுரேஷ் சார் எதை போட்டோன்னே இந்த அம்மாதையும் போட்டோன்னே ஏன் இந்த மாதிரி போடுறாங்க பாவம், அவங்களே நொந்து போயிருக்காங்க, இவங்களை ஏன் இப்படி படத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் எங்கள் வாட்ஸ்அப் டிபி எடுத்து தான் ஒரு குரூப் சதுரங்க வேட்டைன்னு போட்டானுங்க. எங்கள் வாட்ஸ்அப் எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் லேடிஸ் போட்டோலாம் எடுத்து சதுரங்க வேட்டைங்கிறாங்க அந்த பேரில் வந்து போட்டு எங்களெலாம் அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட் ஃபெல்லோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், சுரேஷ் சாரை போட்டோன்னே சுரேஷ் சார் நியாயமான ஆள், நேர்மையான ஆள், அவர் அவர் முதலீட்டாளர்களுக்காக நிர்வாகத்தை எதிர்த்து கூட குரல் கொடுக்கக்கூடிய ஆள், அவர் நிர்வாகத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஆள் அப்படின்னு ஒரு பதிவை காலையில் போட்டிருந்தேன். இந்த பதிவை போட்டிருந்த உடனே அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அதை இப்போ இந்த பதிவு போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரே சத்தம் போட்டாங்க. என்னங்க நான் உங்கள்கிட்ட என்னங்க ஆறுதல் தானங்க உங்களுக்கு சொன்னேன் நேற்று, நீங்கள் எனக்கு இப்போ ஆறுதல் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார், உங்கள்கிட்ட நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் வந்து சரிம்மா இனிமேல் நான் உங்கள்கிட்ட எதுவுமே அவங்க விஷயத்தை தலையிட மாட்டேம்மா, நான் ஆறுதல் சொன்ன தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாரிம்மான்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். இப்போ மதியத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அது சின்ன வயசு மாதிரி தான் தெரியுது, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் அவர் பாட்டு பேசினார். சரி நானும் என்ன தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்களான்னு கேட்குறான். 3 வேளை சாப்பிடாம இப்போ உயிர் வாழ முடியுமா? நாங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம இல்லையா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்றோம், மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்றோம். அவனும் அந்த ஸ்டேஜுக்கு வரத்தானே போவான் சின்ன பையன். அவன் வந்து எங்கள் அக்காட்ட நீ எப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப இதாக போய் ஹை பிச்சர்லாம் போனார். நான் பாட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன், ஃபோனை பேசாமல் கீழே வச்சுட்டேன். அப்புறம் அவனே என்ன பேசுனானே பேசி அவனே வந்து ஓஞ்சி விட்டுட்டான். இப்போ அதை வந்து பெருமையாக எடுத்து அவர் இப்போ வாட்ஸ்அப் தளத்தில் விட்டுருக்கிறாரு. இப்போ நான் வந்து காலையிலே வந்து அவங்க அக்கா நேற்று என்கிட்ட பேசுனதை வந்து நான் வெளியிட்டிருப்பேன். நான் நாகரிகங்கிறது அதை வெளியிடலை. எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு அனுப்புங்க சார்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட அந்த அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுனதை நாங்கள் கொடுக்கலாமா, அதை தளத்தில் போடலாமான்னதுக்கு அதெல்லாம் போடாதீங்க சார், நீங்கள் தலையிடாதுங்க, விட்டுருங்க ஊன்னு கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை சார் அவங்க வந்து ஒரு லேடியாக இருக்காங்க, அவங்க விரும்பலை, அதனால் நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ அவங்களுடைய உண்மையிலே தம்பியா அல்லது எவனா சிண்டு முடிச்சு விட்ருக்கா அந்த மாதிரி பண்ணுறானு தெரியல. அந்த பையன் என்கிட்ட அப்படி பேசினான். பேச்செல்லாம் பார்த்தா தூத்துக்குடி திருநெல்வேலி பேச்சு மாதிரி தான் தெரியுது. நானும் திருநெல்வேலிக்காரன் தான், தூத்துக்குடியில் படித்தவன் தான். ஏன்னா நான் கடவுளை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு தெரியல. எனக்கு 62 வயசு ஆனால் கூட நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வாழ்ந்து முடிச்சாச்சு. நான் யார்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டேன், தும்புக்கும் போக மாட்டேன். அதுக்காக வந்து வலியை ஒருத்தன் என் காலை வந்து மிதிக்க வந்தேன்னா அவன் தலையை மிதிச்சிருவேன். நான் அப்படியே நான் இதுக்கெல்லாம் அசர்றாள் நான் கிடையாது. அவன் இதை போய் வெளியிட்டு இருக்கிறான். அவரு என்னமோ என்னை பெருசாக மிரட்டிட்டாரு, அதை பெருமையாக போட்டிருப்பான் போலுக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் அசர்ற ஆள் இல்லை. இப்போ நான் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. உண்மையிலே அந்த லேடியோட உஷாராணியோட தம்பியா இவன் அல்ல வேற எவனாவது இந்த வேலையை பண்ணுறானாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். அல்ல அந்த அம்மா பேசுனதை நான் பொதுத்தளத்தில் வெளியிட்டுருவேன். இப்போ எனக்கு ஒரே எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி மட்டும் கேட்டாங்க, நான் அவங்களுக்கு மட்டும் அனுப்பி விட்ருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல இந்த ஆடியோ வந்திருக்கு, இந்த இவன் என்ன திட்டுற மாதிரி ஆடியோ அவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் பேசுங்க கேட்டாங்க. நான் வேணா அந்த ஆடியோ மட்டும் அனுப்பி விட்றேன் மேடம் சொல்லிட்டு அந்த அம்மா என்னோட தொலைபேசியில் பேசின உரையாடலை அவங்களுக்கு நான் அனுப்பி விட்ருக்கேன். இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பாருங்க, அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க. தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா நீங்கள் தானேயா பணத்தை வாங்கினீங்க, நாம் பொறுப்புன்னு உங்கள் கமிஷனுக்காக வீடு தேடி போய் நீங்கள் தானே வாங்கினீங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக தானே பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் இந்த மாதிரி தவறான ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்துகிறீங்க? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்க கம்ப்ளைண்ட் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க, நீ செய்கிறது செய்யணும். இன்னைக்கு யூஎஸ்ஐலேருந்து ஒருத்தர் பேசினார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். யூஎஸ்ஐலேருந்து பேசினார். அவர்கிட்ட தேவக்கோட்டை டீம்ல ஒரு லேடி தான் ஏகச்சு போலுக்கு.
அவங்க பையன் எடுத்து ஃபோன் எடுத்து கண்ணா அப்படின்னு திட்டுறாராம். எங்கள் அம்மா இதை விட அதிகமாக திட்டுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லி திட்டுறாராம். அவர் யூஎஸ்ஏலேருந்து என்கிட்ட பேசுகிறாரு. ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. நம்ம பணத்தை வாங்குறதுக்கு சீனியர் சிட்டிசனாக நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம உயிர்கள் போயிட்டு இருக்கு, உயிர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போராடிட்டு நம்ம இஓடபிள்யூ ஏடிஜிபி ஆஃபீஸுக்கு போய் நிற்கிறோம், ஹோம் செக்ரட்டரி போய் பார்க்க நிற்கிறோம், கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்கோம். சீக்கிரம் முடியணுங்கிறக்கா நான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி இடையில போந்து இவங்களுக்கு என்ன ஆதாயம் தெரில. நிறுவனத்தில் சுமூகமாக பேசி பணத்தை வாங்க பார்க்கணும். அதனால அதான் சொல்லிட்டு இருக்கோம். அது கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பேரம் பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கனால அந்த பேரம் பேசுகிற குரூப் வந்து குறுக்கு எல்லாத்துலேயும் குறுக்க நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுன்னு தெரில. எல்லாரும் பாவத்தையும் வயசானவங்க பாவத்தையும் கொட்டிக்கிறாங்க. இப்போ என்ன திட்டியிருக்கான், இதனால இவன் இந்த பயலுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன திட்டினதுனால அந்த பயலுக்கு என்ன கிடைச்சிட போகுது? நான் நல்லா தான் இருக்க போகிறேன். நான் பயந்து உடனே நடுங்கி போய் எங்கேயாவது ஊரை விட்டு போயிட போகிறேன்னா அவன் அட்ரஸ்லாம் கேட்குறான், எங்கே இருக்கேன் அட்ரஸ்லாம் கேட்குறான். நான் அட்ரஸ்லாம் கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் என்கிட்ட உண்மை இருக்கனால நான் கடவுளை தவிர ஒரு பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். திருப்பி நான் சொல்கிறேன், கடவுளை தவிர ஒரு பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. நான் கடவுளுக்கு பயந்தவன். கடவுள் என்னை காப்பாற்றுவார். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்றாரு ஆண்டவர். என்ன தொட்டான்னா கடவுளுடைய கண்ணை தொட்டான சும்மா விடுவார் அவரு. அதனால நான் ஒரு நாகரிகம் கருதி அந்த லேடி பேசுனதை நான் வெளியிடாமல் இருக்கேன். ஸோ தயவுசெய்து நான் லீடர்களுக்கு கேட்குறது, எந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துகிறாங்க தயவுசெய்து. முதலீட்டாளர்கள்லாம் பாவம். கூலிக்காரங்களாம் பணம் போட்டிருக்காங்க, கூலி வேலை செய்யலாம் பணம் போட்டிருக்காங்க. பாவம், கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்ட சம்பாத்தியத்தை இதில் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன ஆசை வார்த்தை சொல்லி வாங்கினீங்க? நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். வீட்டில் போய் உட்காந்து நடந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் லோன் போடுங்க, நகை ஏன் வீட்டில் சும்மா வச்சுருக்கீங்க, நீங்கள் அடகு வைங்க, அடகு வச்சு போடுங்க. நானாச்சு நான் பொறுப்பு. நீங்கள் நிறுவனத்தை பற்றி விட்டுருங்க, நான் பொறுப்புன்னு சொல்லி வாங்கினீங்களா இல்லையா? அவங்க நெஞ்சில் கை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்களா இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சொல்ல திராணி இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன மாதிரி ஆளுகளை நீங்கள் இதில் இழுத்து விட்டீங்கன்னா இது என்ன நியாயம்? இது பாவம் இல்லையா? அது தயவுசெய்து மாறுங்கய்யா. எவ்வளோதான் சொல்கிறது உங்களுக்கு? மாறுங்கய்யா. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேனே தெரில. நான் சொல்லிட்டேன்னா பால் குடித்த தாயின் மார்பகத்தை அறுக்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா அந்த பையன் ரொம்ப கொதிச்சு எழுதுறாரு. இவன் எதுக்கு கொதிச்சு எழுதுறான்னு தெரியல. நான் சொன்னது நிறுவனத்தை மூட பார்க்குறவங்க, நிறுவனத்தை முடக்க பார்க்குறாங்க, யாருக்கும் பணம் கிடைக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கவங்களை பற்றி நான் சொல்கிறேன். சம்பாதித்தவர்கள், பால் குடித்தவர்கள் என்ன அர்த்தம்? பால் குடித்தவர்கள் சம்பாதித்தவர்கள். இந்த நிறுவனத்தை சம்பாதித்தவர்களே இந்த நிறுவனத்தை முடக்க பார்க்குறாங்களாங்கிற அவங்கள நான் பற்றி பேசுகிறேன். அந்த பையன் குதிக்கிறான். அவன் ஆடியோலாம் கேளுங்க, அவன் என்ன எப்படி பேசுகிறான்னு பாருங்க. எல்லாம் என் பயலுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு 2 பையன் இருக்கான். 2 பேர் ஜெய்சாண்டிக்கா இருக்கான். எனக்கு பையன் 2 பையன் இருக்கான். இவன் என்னமோ நீ பாரு தூத்துக்குடி வாங்குறான். நான் தூத்துக்குடிக்கு போகத்தான் போகிறேன். இப்போ எல்லா ஊருக்கும் போகும்போது நான் தூத்துக்குடியும் போகத்தான் போகிறேன். நான் படித்த ஊரே அங்கே தான், தூத்துக்குடி தான், கோரம்பலத்தில் தான் நான் படித்தேன். என்ன சொல்கிறேன்னே ஒன்றும் புரியல. இப்படி மிரட்டுறது கொள்வது. நீங்கள் மிரட்டா நாங்கள் பயந்துருவோமா? அப்படி பயந்தா இந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் தலைவராக இருக்க முடியுமா? தலைவருக்கு அழகாக பயப்படுறது. நீ வெளியிட்டு நீயே அசிங்கப்பட்டுக்கிற. அந்த அம்மாவை சேர்த்து அசிங்கப்படுத்துற. உண்மையில உங்க அக்கான்னா நீ அசிங்கப்படுத்துவ. அந்த மாதிரி உண்மையா அந்த லேடி உஷாராணி உனக்கு அக்காவா இருந்தா தம்பி நீ அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன். நீ இப்போ உங்க அக்கா தான் அசிங்கப்படுத்துற, என்ன அசிங்கப்படுத்தல. எல்லா இதுவும் சாயமும் வெளுத்து போச்சு. இப்போ நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. வேற ஒன்றும் நான் சொல்றதுக்கு விரும்பல. நண்பர்களே, சகோதரிகளே, நீங்கள் உண்மை புரிஞ்சுக்கிங்க. அவன் பாட்டு திட்டிட்டு போகிறான். இதை குறித்து யாரும் நீங்கள் கவலைப்படானா வருத்தப்படானா, நானே அதை கண்டுக்கல. ஏதாவது சின்ன பையன் பேசிட்டு போகிறான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருக்க முடியாது. நம்ம வேலைகளை பார்ப்போம், அவ்வளோதான். நன்றி தோழர்களே.